எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு தாங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறோம். பாருங்க, எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு எல்லாத்தையும் காரில் எடுத்துகிட்டு போயிட்டு திங்ஸ்லாம் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இன்னும் காட்டில் தான் இருக்குது. காட்டு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி பெரிய ஐட்டம் மட்டும் தான் இருக்குது. மற்றது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துட்டோம். இன்னையோட இந்த வீட்டுக்கு டாட்டா. இன்னைக்கு காலி பண்ணுறோம். இனிமேல் இந்த வீட்டுக்கு வரமாட்டோம். நாங்கள் புது வீட்டுக்கு போகிறோம். சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 4 இயர்ஸ் ஆகுது நாங்கள் இங்கே வந்து. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா செட் ஆகிட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோன்னு. பக்கத்து ஸ்ட்ரீட்ன்றதால கொஞ்சம் பிரச்சனை இல்லை, வர போன்னு இருக்கலான்னு ஒரு நம்பிக்கை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இங்கெல்லாம் வாங்க. காலையில் 6 மணிக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு பால் காய்ச்சிட்டு இங்கே வந்து திங்ஸ்லாம் எடுத்து எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சிட்டோம். இந்த ரூமில் எத்தனையோ ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன் உங்கள் கூட. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இந்த பாட்டெலாம் பிரித்து வச்சாச்சு. பாருங்கள். ஓகே, இன்னைக்கு லாஸ்ட் வீடியோ இந்த வீட்டில். இதோட அடுத்த வீடியோஸ் எல்லாமே அந்த புது வீட்டில் தான் போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். கிச்சனில் மட்டும் எதுவும் எடுக்காமல் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கிச்சனில் வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து கவர் பண்ணி எடுக்க வச்சிட்டோம். முன்னாடியே நான் திங்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, உங்கள்கிட்ட ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். அதை எல்லாத்தையும் காரில் கொண்டு போயிட்டு ஒரு 2 ரவுண்டு காரை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு வந்துட்டோம். பாத்திரம்லாம் இப்போ யூஸ் பண்ணாததில் இன்றைக்கி தான் எல்லாத்தையும் எடுக்கிறோன்றதால கிச்சனில் இருக்கிறத இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நம்ம சமைப்போம், நமக்கு தேவைப்படுன்றதால அதை மட்டும் பேக் பண்ணாமல் இருந்தேன். மற்றதெல்லாம் பேக் பண்ணி காரில் கொண்டு போய் வச்சுட்டோம். இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போய் வச்சோம். எது தேவையில்லாத எல்லாத்தையும் கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரு 5 கவர் பாத்திரம் மட்டும் இருந்தது. ஒரே திட்டு, இவ்வளோ திங்ஸ் வச்சுருக்க, இவ்வளோ சாமான் வச்சுருக்க அப்படின்னு. இந்த வீடு காலி பண்ணுறோம் அப்படின்னா ஹஸ்பண்டுங்கிட்ட திட்டு வாங்க முடியலங்க. அப்போ தான் சொல்லுவாங்க, இவ்வளோ திங்ஸ் வச்சுருக்க, அவ்வளோ திங்ஸ் வச்சுருக்க அப்படின்னு. நமக்கு இருக்கிற டென்ஷன் கஷ்டத்தில் இதை வேறு அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்படி வீடு அவங்ககிட்ட கொடுக்கும்போது க்ளீன் பண்ணணுன்றதால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒட்டானெல்லாம் அடித்தோம். அடிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக பெருக்கிட்டோம். குழந்தைங்களும் இங்கே தான் இருந்தாங்க, நாங்களும் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம். அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம். இங்கே இருக்கிற இந்த இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் பெரிய வண்டியில் தான் எடுக்கணும். அப்பார்ட்மெண்ட்டில் பயங்கர சப்போர்ட்டுங்க. நைட்டு 7 மணிக்கு தான் வண்டி வந்தது. இவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண. நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. நாங்கள் ஒரு ஆள் கூட வைக்கலங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களாக சேர்ந்து எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.